அனைவருக்கும் அன்பு வணக்கம். பேசியரெல்லாம் தமிழ்நாட்டிலே வாக்காளர்களாக எப்படியோ இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் பெருமக்கள் பேசினார்கள். போடியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவாங்கி மேடை இன்றைக்கு ஏதோ இந்த பக்கம் வந்து விட்டது. பிற்பகலிலே நான் இந்த பக்கம் வந்ததை சொல்லவில்லை, புதுச்சேரியில் இருக்கக்கூடியவர் இந்த பக்கம் வந்து விட்டார்களோ என்று சொல்லத்தக்க வகையிலே ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நான் அரசியல் பேசவில்லை. உள்ளம் கவர் கள்வன் என்று இலக்கியத்தில் சொல்வார்கள். அப்படி உள்ளம் கவர்ந்த கள்வர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அரசியல் தலைவர்களாக இருந்தார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். வரலாறு சொல்கிறது. புதுச்சேரியில் சில பேர் தலைவர்களாக வாழ்ந்து சென்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுக்க முடியாது. ஒரு புதியதாக ஒரு பார்வையோடு புதிய கோணத்திலே ஒரு வரலாற்றில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று இங்கே ஆதவன் பக்கத்தில் ஐயா இருக்காங்க, நம்ம இளமதி சாணகிராமன் இருக்காங்க, அந்த பக்கம் பெரியவங்க நிறைய பேர் எல்லாம் எனக்கு பெரும்பாலும் 90 விழுக்காடு என்னையும் அறிந்தவளாக நான் அறிந்தவளாக தான் எதிரில் இருக்கிறீர்கள். ஏதாவது ஒன்று சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த 1000 நாற்காலிகள் இருக்கக்கூடிய அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்று எனக்கு நன்றாக தெரியும். கலாவிஸ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கைத்தட்டக்கூடிய நாடக நடிகர் கலைஞரை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் எங்களுக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கவே முடியாது. ஏனென்றால் சங்கமித்ரா என்று எப்படி பெயர் வைத்தார்கள் எனக்கு தெரியவில்லை. சங்கமித்ரான்னா ஒன்று கூடக்கூடிய நட்போடு இருக்கக்கூடிய இடம் என்றுதான் பொருள் இருக்கும். இதில் 1000 திருமணங்கள் அதற்கு மேல் நடந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவரெல்லாம் வந்து செய்யக்கூடிய அந்த புதுச்சேரிக்கான ஒரு ஊராகவே பட்டானூர் மாறிக்கொண்டு வருகிறது. அந்த ஊரிலே இந்த இடத்திலே திருமணங்கள் தான் அதிகம் நடந்திருக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வரவேற்பு வந்து போயிருப்போம். ஆனால் அது ஒரு குடும்பத்தை சார்ந்த நிகழ்வாக போயிருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு மணமகன் மணமகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தாலி கட்டியோ அல்லது முறை செய்தோ திருமணத்தை முடித்துக்கொண்டு குடும்பத்தை தொடங்கி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்குத்தான் நீங்கள் வரலாற்றில் எண்ணி பாருங்கள், முதியோர் இல்லம் நடத்தக்கூடியவரும் சரி, வரலாறு படித்து சொன்னவரும் சரி, எனக்கு ஆசிரியராக இருந்த சின்னசாமி ஐயா அவர்களும் சரி, நமச்சிவாயம் ஆசிரியர் அவர்களும் சரி, வருவாய்த்துறை சார்ந்த ஒருவரும் சரி, இப்படி பலரும் குடும்பம் இருக்கக்கூடிய இந்த திருமணத்துக்கும் மேற்பட்ட கூடல் தான் உண்மையான ஒரு புதிய கூடல். இது வரலாற்றிலே சங்கமித்ரா நிகழ்வில் எழுதப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை அமைத்து தந்தவர்கள் இந்த எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் மீடியா, நம்முடைய அன்புக்குரிய நண்பர், தோழர், சகோதரர் என்று சொல்லலாம், பாசத்தோடு என்னோடு பேசி எல்லோரோடும் பணிவோடும் அன்போடும் கருணையோடும் பழகக்கூடிய திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் ஏற்பாட்டிலே கலைஞர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை, அறிஞர்களை, பேராசிரியர்களை, ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் திரட்டி பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது இல்லையா? அதை செயல்படுத்துவது மிக 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 கடினமான ஒன்று. அதை செவ்வனே சிறப்பாக முறையாக திட்டமிட்டு எல்லோரையும் காரைக்காலையும் விட்டுவிடாமல், நான் உணவருந்து வெளியே வந்தபோது மாகேக்காரர்களும் வந்திருந்தார்கள். அவருடைய கவிஞர்களை பற்றியெல்லாம் சில நேரம் பேச வாய்ப்பு அமைத்து கொடுத்தார்கள். இப்படி அனைவரையும் பட்டியல் பார்த்து தமிழ் மாமணி, கலைமாமணி உள்ளிட்ட அத்தனை பேரையும் அழைத்து பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூடல். நான் முகத்துதிக்காக அவருக்காக பேசவில்லை. இளைஞர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், இளைஞர்களும் வந்திருக்கிறார்கள். சரி, வயசாகி போச்சு, என்ன மாதிரி இருக்கவங்க எனக்கு மேலே உள்ளவங்களாம் வந்து உட்காருவோம் பொழுது, ஏதோ அரை நாள் விழா நடத்துவாங்க, 500 பேர் சொன்னால் கூட அப்படி இப்படி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். எனக்கு முன்னாலே சில பள்ளிக்கூடத்து பெண்மணிகள், குழந்தைகள், மாணவர்கள் சென்றார்கள். அவர் ஆசிரியரோடு வந்தார்கள், பெண் ஆசிரியரோடு. அப்பொழுதுதான் புரிந்தது, நம்மோடு கொண்டு செல்லவில்லை, இந்த இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடியவராக திகழக்கூடிய ஒருவர் அடுத்த தலைமுறைக்கு கை கொடுத்து அந்த குழந்தைகளையும் அழைத்து வந்து இங்கே பாராட்டுகிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது எல்லோரும் புதுச்சேரியிலே பெருமைக்குரிய அத்தனை பேரையும் நீங்கள் திரட்டி ஒன்றுபடுத்தி விட்டீர்கள். நாங்கள் விருதுக்காக யாருமே காத்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் பெருமை செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பெருமை உங்களுக்கும் சார்ந்த பெருமையாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த மேலே ஒரு சின்னம் ஒன்று வரைந்திருக்காங்க, குறியீடு எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல், அதானுங்க? எஸ் பக்கத்தில் ஒரு எஸ்ஸா? அது உங்கள் எல்லாருக்கும் எஸ் எஸ் போல தெரியலாம். அதிலே சில பேருக்கு வேற மாதிரி தெரியும். ஒரு சாலை மகிழுந்திலே காரிலே செல்லும் பொழுது ஒரு வளைவிலே திரும்பி அப்படி போனால் ஒரு சாலை நமக்கு தென்படும். அந்த சாலைக்குள்ளே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று எஸ் எஸ்
என்று அதை அழைப்பதாக கூட புதிய பாதைக்கு நீங்களாம் ஓய்வு பெறவில்லை ஐயா. நமச்சிவாயம் ஐயா, மௌத்தார்கன் ராஜாராம் ஐயா, நீங்களாம் ஓய்வு பெறவில்லை. படைப்பாளி பைரவி, நீங்களும் வாருங்கள், பட்டியல் கொடுங்கள் என்று கேட்டு வரிசைப்படுத்தி 1 மாதமாக வேலை செய்து இங்க இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பாலசுப்ரமணிய ஐயா, இன்னும் பல நண்பர்கள், அறிஞர் பெருமக்கள் இதுக்காகவே வேலை செஞ்சாங்க. அடிக்கடி தொலைபேசி வரும், வந்துடுவீங்களா, ஒரே நேரத்துக்கு வந்துடுவீங்களா, தட்டச்சு செய்து அனுப்பிச்சிருக்கோம், தபாலையும் அனுப்பிச்சிருக்கோம், தொலைபேசியிலையும் சொல்லியிருக்கோம் என்று ஒழுங்குபடுத்தி முறையாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்வது என்று மிக மிக கடினமான ஒன்றை மிக அழகாக செய்திருக்கக்கூடிய இந்த குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் வணங்கி பாராட்டுகின்றேன். ஏனென்றால் என்னை எதற்கு அழைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, இன்னும் தெரியவில்லை. கலை இலக்கிய குடும்பத்தின் ஒரு பிரதிநிதியாக இந்த பாரதி இருக்கட்டும் என்று அவர்கள் புதுச்சேரியின் பாரதியாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ப உங்களுக்கு சில கருத்துக்களை 1-2 சொல்லிவிட்டு என் இடம் சாருவது என்னுடைய கடமையாக இருக்கும் என்று நினைத்து மகிழ்கிறேன். இங்கே நம்முடைய அன்புக்குரிய சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் புதுச்சேரியில் வந்த பிறகு சில இடங்களிலே நேர்முகம் பேட்டி செய்தியாளர்களை பார்த்து அவர்களை தவிர்க்காமல் தவிக்க விடாமல் பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் வலைத்தளங்களில் பலவற்றில் பார்த்திருக்கிறேன். பேசும்பொழுதெல்லாம் நேரடியாக முகம் கொடுத்து அழகாக உரிய கருத்துக்களை இதையெல்லாம் செய்யலாமே, இதையெல்லாம் செய்யவில்லை என்று நேரடியாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாங்கு எனக்கு மிகவும் பிடித்தது. எல்லோரையும் நான் மதிக்கக்கூடியவன், எல்லா தலைவரோடும் அறிஞர்களோடும் அரசியல் தலைவரோடும் பழகிதான் வந்து கொண்டிருக்கிறேன். பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் மட்டுமல்ல, எல்லோரும் அப்படித்தான். புதுச்சேரியிலே பக்கத்தில் விழுந்தால் ஒரு எம்எல்ஏ மேலே விழக்கூடிய ஊர் இது. எம்எல்ஏ மீது விழுந்தவன் மறுநாள் அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிவிடக்கூடிய ஊர் தான் இந்த புதுச்சேரி. எனவே இங்கே எல்லாம் ஒன்றுதான். சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் இங்கே பேசினார்கள். பாண்டிச்சேரி என்றெல்லாம் சிலர் சொன்னார்கள். புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பேசியும் பார்த்தேன். அவர்கள் பாண்டிச்சேரி என்று சொன்னார்கள். எங்கள் அறிஞர்கள், தமிழறிஞர்கள், இலக்கியவாதிகள் எல்லாம் போராடி மாண்புமிகு முன்னாள் மேலவை உறுப்பினர் ராமதாஸ் அவருடைய முயற்சியாலே பாண்டிச்சேரியை நாங்கள் மீண்டும் புதுச்சேரி ஆக்கி வைத்தோம். ஆனால் பாண்டி என்று சொல்லும்போது பஸ் ஸ்டாண்டில் நின்று கேட்குற மாதிரி என் காதில் விழுந்துச்சு. அதை நான் குறையாக சொல்லவில்லை. சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பேசும் பொழுது புதுவை புதுவை புதுவை, நம் புதுவை எங்கள் புதுவை என்று சொன்னார். அதுதான் என் காதிலே தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது. ஆங்கிலம் கலக்காமல் ஓர் இளைஞன் இந்த வயதிலே அழகாக தமிழ் பேசுகிறார் என்றால் நம்மில் சிலர் வெட்கப்பட்டு கொள்ளலாம். அவரை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அவருக்காக பேசவில்லை, நடந்ததைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சமமான 2 சாலைகள் போவது போல இருக்கிறது அல்லவா, அதில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பல கருத்துக்களை உலகுக்கு விதைத்தவர்கள். பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்து, போர் நடந்து அந்த நாடு புதுசாக விடுதலை பெற்றதற்கு காரணம் விக்டர் ஹியூகோ போன்ற எழுத்தாளருடைய எழுத்துதான். இன்றைக்கும் அவர்களை போற்றி அந்த நாடு பாராட்டுகிறது. பல அறிஞர்களுடைய வீட்டை மின்சாரம் இல்லாத அக்காலத்தோடு அப்படியே வைத்திருக்கிறார்கள். நாம் அறிஞருடைய வீட்டையும் அருங்காட்சியகத்தையும் வெளியிலே மின்சாரம் விளக்குகளாக சரமாக தொங்கி விட்டு யாருக்கோ எதையோ கொடுத்து விட்டு மறுநாள் அதை நிறுத்திவிட்டு போய் கொண்டே இருக்கிறோம். நமக்கும் வெளிநாட்டினருக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. அந்த கோணத்திலே நான் இந்த அவையை பார்க்காமல் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உணர்வோடு இருக்கிறீர்கள். பாரதியார் அப்படித்தான் வாழ்ந்தார். இங்கே எனக்கு முன்பாக பேசிய ராமதாஸ் காந்தி ஐயா அவர்கள் வள்ளலாருடைய தன்மையெல்லாம் சொன்னார், பாடலாம் எடுத்து சொன்னார். பாவேந்தரும் சரி, பாரதியாரும் சரி, அதே நடையிலே இன்னும் வேகமாக வந்து சமுதாய கருத்துக்களை நேரடியாக மனிதனுக்கு தேவைப்பட்டதை பேசியிருக்கிறார்கள். அதனால்தான் எங்கு சென்றாலும், எந்த மண்ணுக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழ் என்றால் திருவள்ளுவரையும் பாரதிதாசனையும் பாரதியாரையும் எட்ட வைத்து விட்டு பேசவே முடியாத சூழ்நிலை அவர் தந்திருக்கிறார்கள். இருவரும் செயல் வீரர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் மீண்டும் நினைத்து பாருங்கள். கலைமாமணி என்ற ஒரு விருது தமிழ்நாட்டிலே வழங்கப்பட்டது. ஒரு பெரிய பொறுப்பதக்கம் கொடுப்பார்கள், அதுக்கு ஒரு பெரிய மரியாதை அறிவிக்கும். அந்த விருது பெறாதவர்கள் புதுச்சேரிக்காரர்கள் பலர் இருந்தார்கள். என்னுடைய தந்தையார் மன்னர்மன்னன் அவர்களும் நாடக கலைஞர் பெரியவர் புதுவை தாசன் போன்றவரெல்லாம் ஒரு இடத்துல கூடி பேசி புதுச்சேரி அரசை கேட்டு பார்ப்போமே, நாம் சென்னை சென்று வாங்க முடியும். ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க, என் தந்தையார் வாங்கியிருக்காங்க, அறிமுகத்தனன் போன்ற தமிழக அரசு விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த முன்னேற்றத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம், அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். புதுவை என்பது தமிழக அரசாலும் விருது கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட
தவிர்க்க முடியாதடா என்று அங்கே சொல்லத்தக்க வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கலைமாமணி என்ற சொல்லே இல்லை. அந்த வார்த்தையே இங்கு பேச முடியல. தந்தையார் போய் அவருடைய நண்பராக இருந்த அப்போதைய கல்வி அமைச்சர் இப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காந்திராஜ் அவர்களை சந்தித்து சொல்கிறார். கூட நம்முடைய புதுவிதாசன் போன்றவர்களாக இருக்காங்க. இவர் கோபதி என்று தான் பேசுவார். ஏனென்றால் எல்லாரும் ஒரு இலக்கத்திலே கானா என்ற கட்சி, கானா குரூப்னு சொல்லுவாங்க. கோபதி, அவர் காந்திராஜ், கருணாநிதி என்ற ஒரு முன்னாள் எம்எல்ஏ புதுவையில் இருந்தார். இவங்களாம் கானா கோஷ்டி என்று சொல்லுவார்கள். வந்துட்டீங்களா, ஏற்கனவே நம்மளை கானா கோஷ்டின்னு சொல்ல காணாமல் போட்டுறாதீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் என்ன கோபதின்னு, ஒன்றும் இல்லை, புதுவையில் இந்த கலைமாமணின்னு ஒன்று எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு. நீயா இப்படி சொல்கிற, அப்படி வாப்பா போகிறான்னு பேசுவார். நீயா இப்படி சொல்கிற, அங்கே தலைவர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்கப்பா, என்னங்கன்னா வம்பளை மாட்டி விட்டுறாதுன்னு என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கே கலைமாமணி ஒன்று விருது கொடுக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்கள் இருக்கிறார்கள், அத்தனை திறமைசாலிகள் இருக்கிறார்கள். இது போன்ற பாதையை அன்றைக்கே நாம் வகுக்க வேண்டும் என்று முன்னோடும் பிள்ளையாக இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அந்த கலைமாமணி. பிறகுதான் தமிழுக்கென்று ஒரு விருது வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி தான் முன் வந்து தமிழ் மாமணி என்று தேர்ந்தெடுத்து அவெல்லாம் வந்திருக்கீங்க விருது கொடுத்தது. இப்போதான் தமிழ்நாட்டில் தமிழ்ச்செம்மல் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதுச்சேரி புதிய நோக்கிலே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். இங்கே 1000 பூக்களை நாம் பார்க்கின்றோம். காகித பூக்கள்ங்க, காகித பூக்கள் காய்ந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் பார்க்க நன்றாக இருக்கும். நீங்கள் எல்லாம் மனித பூக்கள், நீங்கள் காயவே மாட்டீர்கள். ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்திலே கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு விருது கொடுக்க போவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பட்டிமன்றத்துக்கு பிறகு நாம் எட்டி பார்த்தால் அது கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். நம்முடைய இந்த மழைக்காலத்திலே இந்த விழாவை நடத்தக்கூடிய நிலையிலே யார் வருவார்கள், வரமாட்டார்கள், அந்த புயல் இங்கே வந்து தாக்குமா என்றெல்லாம் பரபரப்பு ஓடிக்கொண்டு, நானும் அப்பப்போ விழா நடத்துகிறேன். நாங்களாம் ஆதவன் டெல்லிக்கெலாம் போகிறாரு, வெளிநாட்டிலாம் போகிறாரு, அதுபோல் பல பேர் பல இடங்கள் போகிறவங்களா இருக்கும். ஒரு திட்டம் இடும்போது ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் நாம் இலக்கியத்துக்காக செய்கிறோம் ஐயா, நம் காசை எடுத்து செய்கிறோம், இரவு பகல் பாராமல் தொண்டு செய்கிறோம் என்று இங்கு உள்ள பலரும் விழுந்து கட்டு நாடகம் நடத்துகிறார்கள், ஓவியக்கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மழை அவர்களை மிரட்டவில்லை, மழையைத்தான் அவர்கள் மிரட்டி கொண்டிருந்தார்கள். இது நேற்றும் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் எண்ணி பார்க்கிறேன், பெரிய புயல் வந்து புதுச்சேரியை தமிழகத்தையும் தாக்கிவிடும் என்று சொன்னார்கள். யாரோ ஒரு சிலர் கூடி இங்கே விழா எடுக்கும் போது, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இளைஞர் வந்து விழா எடுக்கும் போது அந்த புயல் கூட அப்படி ஓடிவிடும் என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிந்திருக்கிறது. எனவே ஒரு மகத்தான நிகழ்ச்சியிலே மகாகவி பாரதியார் பாடியது போல வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மக்களுக்கெல்லாம் என்று எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னது அரசியல் தலைவர் அல்ல, உலக தலைவர் அல்ல, போர்ப்படை வீரன் அல்ல, ஒரு கவிஞன், ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் சொல்லி இருக்கிறார், ஒரு ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். அந்த உணவையும் அளித்திருக்கிறார்கள். நான் இங்கே வந்து இந்த விளக்கை ஏற்றும் பொழுது பாருங்கள், பர்வீன் சுல்தானா போன்றவெல்லாம் பேசிக்கொண்டே போய்விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். செயல்பாட்டுக்கு உரியவர்கள் தான் அவர்கள். நான் வானொலி நிலையத்தில் பணியாற்றும் போது அவர் என்னோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்து நிறைய நிகழ்வுகளில் வந்து பேசுவார். நான் 30 ஆண்டுக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து என்னை பார்த்த பிறகு விளக்கேற்றுகிறோம். பர்வீன் சுல்தானா அவர்கள் பின்னே இருக்கிறார், விளக்கோட திரி உள்ளே இருக்கிறது, விளக்குக்கு உள்பக்கமாக இருக்கிறது. நான் ஏற்றுவதற்கு கொஞ்சம் எட்டி போகிறேன். பர்வீன் சுல்தானா தொட்டு, அண்ணா திரியை நான் எடுத்து விடுகிறேன் என்று ஏற்றி வைத்து இந்த ஒளியை நிலைவர செய்த செயல் வீரராக வாழ்ந்து விட்டு தான் பர்வீன் சுல்தானா செல்கிறார். ஒரு பானை சோறுக்கு 1000 சோறு பதம். இங்கே நீங்கள் எல்லாம் அது ஒரு பெரிய புயல் புதுச்சேரியை தாக்கியது. 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நல வருஷத்து புயல் என்று நீங்கள் இணையதளத்தில் சென்றாலும் காட்டி கொடுக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான புயல் 1903ஆம் ஆண்டு புதுச்சேரியை தாக்குகிறது. இந்த தொம்போக்கு நேற்று ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு புயல் எது எங்கேயோ போயிடுச்சு, மோந்தா புயல் ஓடியே போயிடுச்சு. ஆனால் பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் வாழ்ந்த இந்த புதுச்சேரி நகர்பகுதி உள்ளிட்ட கிராமங்கள் ஆயிரக்கணக்கானவர் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த புதுச்சேரி ஒரு கடுமையான புயல், நல வருஷத்து புயல் தாக்க வந்தது. இந்த போல வாட்ஸ்அப்லாம் எல்லாரும் வானிலை அறிக்கை போடுற மாதிரி கிடையவே கிடையாது. எங்கோ கேள்விப்பட்டு யாரோ சொல்லிதான் ஐயோ புயல் தாக்குதோ என்று காத்து கொண்டிருந்து பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாரதி பயப்படவில்லை.
இன்றைக்கு ஈஸ்வரன் கோயில் தெரு இருக்கக்கூடிய வீட்டிலே அவருடைய அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. அம்மா வராங்க, அதுக்குள்ள முடிச்சிடணும், சகோதரி வரத்துக்கு முடிக்கணும். பொன் சிரிப்போடு என்னை அழைத்து பேசுங்கள் என்று சொன்னதால் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அருங்காட்சியகமாக அவர் வீடு ஆகியிருக்கிறது. யாருடைய வீடு ஆகியிருக்கிறது? பாரதி வீடு ஆகியிருக்கிறது. பாரதிதாசன் வாழ்ந்த வீட்டை அவர் மகனான மன்னன் மன்னன் அப்படியே கொடுத்து விட்டார். அடுத்த தெருவுக்கு போகுது ஃபரூக் மலைக்கார் முதலமைச்சர் சொல்ல, ஏன்பா இதையும் கொஞ்சம் எடுத்துக்கூடாதானே, உனக்கு ஒரு வேலையே இல்லையா கோபதி என்று கேட்டார்கள். சரி செஞ்சிடன்னு தான் அந்த அருங்காட்சியகம் இப்பொழுது பாரதி வீடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாடகை வீடு தான், வேற சொந்த வீடெல்லாம் கிடையாது. அந்த வீட்டிலேருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர் வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறிவிட்டார். புயல் வரும் முதல் நாள் அந்த வீட்டிலே இருந்து இரவு பகல் மழை பெய்கிறது, கடுமையான வெள்ளம். சுப்பு வருவானே காணவில்லை என்று மனைவிடத்தில் கேட்கிறார். ஏங்க அவர் வாத்தியார், அவர் தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க, எங்கேயோ ஒரு கிராமத்தில் வேலையில் இருக்காரு, சும்மா சுப்புனா எங்கே ஓடி வருவார் என்று அவர் மனைவி சொல்கிறார். அவருக்கு முன்னோடும் பிள்ளையாக ஒருவர் இருந்திருக்கார், கோழைக்கண்ணன். கோழைக்கண்ணன் என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு. யானை தூக்கி போட்ட போது அவர் தான் போய் காப்பாற்றிருக்கார் பாரதியை. புதுச்சேரியிலிருந்து சென்னை வரை கடைசி வரை ஒரு தோழன், ஒற்ற தோழன் இருந்து பாரதியை காத்தான் என்றால் பாரதியை போற்றும் போதெல்லாம் கோழைக்கண்ணனை போற்ற வேண்டும். இவர் சொல்றாரு, கோழைக்கண்ணா ஐயரே, நாங்க இந்த வீட்டில் இருக்கீங்க, என்ன ஆகும் தெரியலன்னு போயிட்டார். சுப்புவையும் காணவில்லை. படுக்கிறார், எழுந்திருக்கிறார், உலக போகிறார், வருகிறார். மழை கொட்டு கொட்டென்று கொட்டி அவர் எதிர் வீட்டுக்கு வந்து விட்டார் இல்லையா, அவர் வாழ்ந்து விட அவர் கண்முன்னாலே விழுந்து விடுகிறது. தக்கத்தையும் தருகிறது என்று பாட்டு எழுதி பாடக்கூடிய அந்த புலவன் மறுநாள் காலையிலே பார்க்கிறான், ஆடு மாடெல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது, காக்கைகள்லாம் இறந்து கிடக்கின்றன. ஒரு செயல் வீரன், எழுத்தோடு நின்று விட்டு போகாதவன் இந்த கவிஞன், இந்த கலைஞன், இந்த ஆசிரியர். அதைத்தான் பாரதி செய்தார். ஓடி தெருவிலே அவரே ஊரை விட்டு ஓடி இங்கே வாழறாரு, தஞ்சம் புகுந்து வாழறாரு. ஊரில் இருக்க செல்வந்தரெல்லாம் அழைச்சி சத்தம் போட்டு பேசி நடுத்தருவிலே கஞ்சி கலையம் திறந்து வீடு வீடாக அரிசி வாங்கி பணம் வாங்கி பொருள் வாங்கி ஊர் மக்களுக்கு கஞ்சி கொடுத்தவன் பாரதி. இந்த ஊர் மக்களுக்கு அவருடைய பிஞ்சுகளாகத்தான் நீங்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இதை முடித்து விட்டு கணக்கு எழுதி கலைமகள் பத்திரிகைக்கு அனுப்புகிறார். இத்தனை காக்கைகள் இறந்து கிடந்தன, இத்தனை பசுமாடு இருந்தது, காளை இத்தனை இறந்து கிடந்தது, கணக்கு கொடுத்து வாங்கிய காசுக்கு கணக்கு கொடுத்தவன் கவிஞன் பாரதி. செயல் வீரனாக வாழ்ந்தவன், எழுதி போட்டு விட்டு போவன். உண்மையான கலைஞன் அல்ல, கவிஞன் அல்ல, ஆசிரியர் அல்ல, நடைமுறையில் செய்து காட்டுவார்கள். காலையில் பார்த்தா ஊரெல்லாம் அடிச்சுன்னு போயிருக்கு, இங்கே சுப்புவை காணன்னு கேட்குறாரு. வேலையே இல்லையா, இந்த மாதிரி கிடக்குது ஊர், அவர் போய் தேடின்னு அவருடைய மனைவி சொல்லும்போது சுப்பு வருகிறார். எங்கேருந்து வர்றாரு? இங்கே பக்கத்தில் ஆலங்கொப்பா இருக்குது, உங்களாம் தெரிஞ்சிருக்கும், புதுச்சேரி ஊர். அங்கே வேலைக்கு போட்டாங்க. அவர் சும்மா இருக்க மாட்டார், வெள்ளைக்காரனை எதிர்க்கிறது, அநியாயம் பண்ணுறவங்களை எதிர்க்கிறது, எழுதுது, இப்படியே தான் இருப்பார். கொண்டு போய் அங்கே போட்டாங்க. அவர் வேலையை விட்டு வரும்போது சரியான இருட்டு, மின்சாரம் கிடையாது, அப்பெல்லாம் விளக்கெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஜொலிப்பெல்லாம் கிடையாது. வரும் வழியில பார்க்கிறார், மின்னல் வெட்டிலே ஒரு சத்தம் இருக்குது, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. சாதாரண ஒரு நல்ல ஒரு உடற்கட்டு உள்ள ஒரு இளைஞன் ஒரு கிணற்றிலிருந்து அந்த சத்தம் வருகிறது என்று அந்த கிணற்றுக்குள்ளே போய் குதித்து இருவரை மீட்டு காப்பாற்றி, அந்த ஊர்க்காரங்களை காப்பாற்றி விட்டு வருகிறார். உள்ளே குதிக்கும் போது அங்கிருந்து முள்ளெல்லாம் குத்தி உடலெல்லாம் காயமாகி ரணமாகி வீட்டிலே படுத்த படுக்கை ஆகுகிறார். பாரதியார் தேடிக்கொண்டு வருகிறார் கனக சுப்புரத்தனம் வீட்டுக்கு. ஐயோ உனக்கு இப்படியா? ஐயர அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெருசு செஞ்சிருக்கீங்கன்னு இருவரும் ஆற கட்டி தழுவி கொண்டார்கள். இதோடு நிறுத்தி விடுகிறேன். அந்த ஆற கட்டி தழுவி கொண்டதை நாம் இன்னும் வலுப்படுத்துவதற்குத்தான் இந்த மேடை. இப்படி ஒரு விருது, பத்மஸ்ரீ விருது பெற்ற பிறகு ஒரு விருதா, கலைமாமணி விருது கொடுத்த பிறகு ஒரு விருதா என்று நாம் எல்லாம் எண்ணாமல், இவர்கள் கொடுக்கக்கூடியது ஒரு மதிப்புக்குரிய விருது. ஒரு இளைஞரும் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சேர்ந்து இத்தனை பேரை வைத்து இந்த விருதை கொடுக்கும் போது அமைதி காத்து வாங்கி கொள்ள காத்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் தான், செயல் வீரர்கள் தான் புதுவை சார்ந்த நம்முடைய அருமை மக்கள் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.